அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேவன் வைகரையில டே 7க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவு ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் ஆரம் என்ன? ஆர் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 1/3 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஹச் வந்து 24, கனம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 11,088. ஓர் 3 3 8 3 24. நமக்கு ஆர் ஸ்கொயர் தான் வேணும். அப்போ மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 11,082. 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22. 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/8ன்னு வரும். சரிங்களா? ஈர்னாங்க 8, இங்க ஈர்னாங்க 8, மிச்சம் 30னா 7 நாங்க 28, மிச்சம் 2, 7 நாங்க 28, இங்க 2ன்னு வரும். அடுத்து ஓர் 2 2, இங்க ஓர் 2 2, முவி 2 6, மிச்சம் 1, 8 2 16, மிச்சம் 1, 6 2 12. அடுத்து திருப்பி அடி கொடுத்தீங்கன்னா 11 2 22, இங்க 6 2 12, மிச்சம் 1, 9 2 18, முவி 2 6, ஓர் 6 6, இங்க ஓர் 11 11, இங்க 11 6 66, மிச்சம் 3 3ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 63 இன்ட்டு 7ன்னு வருது. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 63 எப்படி எழுதிக்கலாம்? 9 இன்ட்டு 7 இன்ட்டு 7. நமக்கு 6 தான் வேணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இன்ட்டு 7 இன்ட்டு 7. 9 வெளியில் எடுத்தா என்ன வரும்னா 3. இந்த 2 7ல இருந்து ஒரு 7, 3 7 21 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ ஆரம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 21 சென்டிமீட்டர். அடுத்து 2வது சம். ஒரு வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் பரப்பு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எனக்கு வட்டம் வரையணும்னா எனக்கு என்ன மட்டும் இருந்தா போதும்னா ஆரம் மட்டும் இருந்தா போதும், நான் வட்டம் வரைஞ்சிடலாம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா சதவீதத்துல இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். x + y + x × y/100. இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டிட் பண்ண போறோம். x இருக்கிறதுலயும் 1 தான் சப்ஸ்டிட் பண்ண போறேன், y இருக்கிறதுலயும் 1 தான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ 1 + 1 + 1 × 1/100. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2 + 1/100ன்னு வரும். அப்ப ஆன்சரு 2 + இங்க வந்து என்ன வரும்னா 0.01. ஏன்னா 2 0 இருக்கு. அப்ப இங்க இருக்கிறது 2 தள்ளி போகும். சரிங்களா? அப்ப ரெண்டையும் கூட்டிங்கன்னா 2.01ன்னு வரும். அப்ப பரப்பு எவ்வளவு கூடும்னா 2.01 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? டி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். அடுத்து எண்ணியல் டாபிக்ல முடிவுறா கூட்டுத்தொடரின் கூடுதல் என்ன? எஸ் இன்ஃபினிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 21 + 14 + 28/3. முடிவுறா தொடர்னா எஸ் இன்ஃபினிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே ஏ வந்து என்ன? ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உள்ளது 21. ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். 2வது உறுப்பு பை முதல் உறுப்பு. 2வது உறுப்பு என்ன இருக்கு? 14, முதல் உறுப்பு 21. அப்போ 2 14, 3 21. எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல என்ன வரும்னா a/1 - r. ஏ இருக்கிறதுல என்ன போடணும்? முதல் உறுப்பு என்ன? 21/1 - 2/3. அப்போ 21 மொத்தம் 3, அதுல 2 பேர்ஸ் என்ன வரும்னா 1/3ன்னு வரும். அப்ப 21 இந்த வகுத்தல் என்னவா மாறும்னா இன்டா மாறும். இன்டா மாறும்போது இது தலைகீழா போகும். தலைகீழா போனா 3/1. அப்ப ஆன்சரு 63. எஸ் இன்ஃபினிட்டி முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் வந்து என்ன வரும்னா 63ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 4th சம். ரொம்ப சிம்பிளான சம். சரிங்களா? சதவீதம் தான் என்னன்னு கேட்குறாங்க. சதவீதம் கண்டுபிடிக்கணும். சதவீதம் கேட்கறதுனால இன்ட்டு 100. கீழே வந்து மொத்த பகுதி. மொத்தம் எவ்வளவு எழுதியிருக்காங்க டெஸ்ட்? 25. மேல வந்து நமக்கு தேவையானது. நமக்கு தேவையானது அப்படிங்கிறது 15 மார்க். அப்போ 1 இங்க 4, 15 நாங்க 60%. அப்போ அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னா 60% வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 5வது சம். 15 ஆண்கள் ஆட்கள் நாட்கள்.
ஒரு 15 பேர் வேலை பார்த்தா எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா 40 நாள்ல வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால், ஏற்கனவே ஒரு 15 பேர் வேலை பார்க்கறாங்க, இப்ப புதுசா ஒரு 15 பேர், அப்ப இப்ப எவ்வளவு பேர் வேலை பார்ப்பாங்கன்னா 30 பேர். 30 பேர் வேலை பார்த்தா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆள் கூடுச்சுன்னா அந்த வேலை முடிகிற நாள் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். அப்ப இங்க கூடும் போது இங்க குறையுது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதிர்மாறல் என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 15/30 × 40, 1 0 1 0 1 3 3 I 3 15. அப்ப ஆன்சரு 20ன்னு வரும். எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னா 20 நாள்ல. அடுத்து இந்த மாடல ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும். அப்போ கனசதுரத்தின் கன அளவு வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 64,000 லிட்டர். அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டர்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். அப்போ 64 × இதை இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன், 1000 லிட்டர். அப்போ 64 × இந்த 1000 லிட்டருக்கு போல நான் என்ன போட்டுறேன்னா மீட்டர் கியூப்னு போட்டலாம். கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து a கியூப். அப்போ a கியூப் ஈக்குவல் டு இந்த 64 எப்படி எழுதிக்கலாம்னா 4 கியூப். அப்போ a வந்து 4 மீட்டர்னு வரும். இந்த மாடல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க, சரிங்களா. அடுத்து ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் R வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10%. அந்த 10% எப்படின்னா ஆண்டுக்கு, ஓர் ஆண்டுக்கு n வந்து என்னன்னா ஒரு வருஷத்துக்கு. அசல் எவ்வளவு, P வந்து 1200. அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, சரிங்களா. இந்த சம் கொஞ்சம் அழகாக கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற வட்டி வீதம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை. ஆனா நம்ம என்ன பாக்குறோம், அரை வருஷத்துக்கு ஒருக்க தான் பாக்குறோம். அப்ப இதை என்ன பண்ணணும்னா 2ஆல டிவைட் பண்ணணும். ஏன் 2ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு இருக்கும். 2 6 மாசமா பிடிக்கலாம். 2 அரையாண்டு வருதா, அதனாலதான் நான் இதை 2ஆல டிவைட் பண்றேன். ஏற்கனவே சொல்லியிருப்போம் காலாண்டு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு வரும். அப்ப 6 எதால டிவைட் பண்ணணும்னா 4ஆல டிவைட் பண்ணணும். அப்ப என்ன வரும், 10/2னா 5%. ஒரு ஆண்டுக்கு 2 அரையாண்டா, அப்ப n = 2. n = 2னா CI - SI ஃபார்முலா என்ன வரும், P × R/100 whole square. அசல் எவ்வளவு 1200. வட்டி வந்து 10 போடக்கூடாது, 5 தான் போடணும். 5/100 × 5/100. 2 0க்கு 2 0, 1 5 5 2 0, 1 இங்க 4, 1 இங்க 3. அப்போ CI - SI வந்து என்ன வரும்னா 3 ரூபாய் வரும். பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட், ஓகேவா. அடுத்து 8வது சம். தனி வட்டி கேக்குறாங்க, சிம்பிளானதுதான், சரிங்களா. ஃபார்முலா என்ன, SI = PNR/100. அசல் எவ்வளவு டெபாசிட் பண்றோம் 10,000. n வந்து 4 வருஷத்துக்கு, R வந்து 2/100. 2 0க்கு 2 0, ஈர்னாங்க 8, 8 × 1 0. அப்ப 800 ரூபாய். எனக்கு வட்டி எவ்வளவு வருதுன்னா 800 ரூபாய் தனி வட்டி கிடைக்கும். அடுத்து 9வது சம். இந்த சம்மும் நமக்கு 7th புக்ல உள்ள சம் தான், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னா 2 மணி 30 நிமிடங்கள். எனில் 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன. அப்போ என்ன, 2 இன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னா தூரமும் நேரமும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுது, 90 கிலோமீட்டர். 90 கிலோமீட்டர்னா எவ்வளவு, 2 மணி 30 நிமிடங்கள். இதை எல்லாமே நிமிடமா மாத்திருங்க. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். அப்ப 2னா 120 + 30, ஆன்சரு 150 நிமிடம். கொஸ்டின் அடுத்து என்ன கேக்குறாங்க, 210 கிலோமீட்டர். 210னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தூரம் அதிகமானா டிராவல் பண்ற நேரமும் அதிகமாகும். அப்ப இது வந்து
நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். 210/90 இன்ட்டு 150. ஒரு 0 ஒரு 0, 3 3 9, 5 3 15, 1 3 3 7 0. அப்போ 0 ஐயலா 35, 350 நிமிடங்கள். ஆனா நமக்கு ஆப்ஷன் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க? மணிலையும் நிமிடத்திலையும் கொடுத்துருப்பாங்க. அதை 60ஆல டிவைட் பண்ணிருங்க. 350 60ஆல டிவைட் பண்ணா இங்க 5 5 30, 300 வரும். மீதி 50. அப்ப மேல உள்ளது வந்து நேரம், கீழே உள்ளது வந்து நிமிடம். அப்போ 5 மணி 50 நிமிடம். இந்த கொஸ்டின் அதான் நம்ம கேட்டிருக்காங்க. 5 மணி 50 நிமிடம் அப்படின்னு இருக்கிற மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கு. சரிங்களா? அடுத்து பின்னம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3, 3/5, 4/7, 9/13. இவற்றின் மீப்போமா. மீப்போமானாலும் ஒண்ணுதான், மீச்சிமானாலும் ஒண்ணுதான். மீச்சிமா கேக்குறாங்க எதுக்கு அப்படின்னா 2/3, 3/5, 4/7, 9/13. பின்னம் கொடுத்து மீச்சிமா கேட்டாங்க அப்படின்னா பின்னமா தான் எழுதுவோம். என்ன கேக்குறாங்களோ மேல உள்ளதுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். மேல உள்ளதுக்கு மீச்சிமா, கீழே உள்ளதுக்கு மீப்போவா. 3 5 7 13. இதே இது மீப்போவா கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேல உள்ளதுக்கு மீப்போவா, கீழே உள்ளதுக்கு மீச்சிமா. நமக்கு இப்ப மீச்சிமா தான் கேக்குறாங்க. அதனால மேல உள்ளது ஃபுல்லா மீச்சிமா பாருங்க. மீச்சிமா பெருசுனா மீதி என்ன இருக்கும்? மீப்போவா. அப்போ கீழே உள்ளதுக்கு எல்லாம் மீப்போவா. இப்ப மேல உள்ளதை பாருங்க. மேல என்ன இருக்கு? 2 3 4 9. 2ஆல போட்டா என்ன வரும்? 1 3 2 9. அடுத்து 3ஆல போடுங்க. 1 1 2 3. இதுக்கப்புறம் பொதுவா எதுவும் போகாது. அப்ப அப்படியே பெருக்கிடுங்க. 6 6 6 18, 18 36. அப்ப மேல உள்ளதுக்கு 36, கீழே உள்ளதை பாருங்களேன். கீழே உள்ளது எதுவுமே பொதுவா போகாது. அப்போ கீழே உள்ளதுக்கு மீப்போவா என்ன வரும்னா 1ன்னு வரும். ஆன்சரு 36. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். கூட்டு வட்டி கேக்குறாங்க. எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 3200. வட்டி எவ்வளவு சொல்றாங்க? 2.5%. பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. n = 2. அப்ப 2 ஸ்டெப் இருக்கணும். 2 to 1 மாடல். ஓகேவா? இப்ப இந்த பாயிண்ட்டை எடுத்து விட்டுருங்க. பாயிண்ட் எடுத்து விட்டா என்ன வரும்? கடைசியோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு 2.5 எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 2.5/100. சரிங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆயிரும். இந்த பாயிண்ட்டும் இந்த ஜீரோவும் இந்த பாயிண்ட்டும் கேன்சல் ஆகி என்ன வரும்னா 32 × 25/10 வரும். இங்க 2 5 1 16. அப்போ 80 வரும். அடுத்து வந்திருக்கிற 80க்கு 2.5% என்ன வருதுன்னு பாருங்க. ஜீரோவும் புள்ளியும் கேன்சல் ஆயிரும். அப்போ 8 × 25/100 வரும். 1 இங்க 4, 1 இங்க 2. 2 ஸ்டெப் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் இதை 2ஆல பெருக்கணும், ரெண்டாவது இதை 1ஆல பெருக்கணும். 160, இங்க 2, 162 ரூபாய். பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 12வது கொஸ்டின். கால்சியம், கார்பன், ஆக்சிஜன் 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கார்பன் வந்து நடுவுல இருக்கு. எவ்வளவு இருக்குன்னா 3 பங்கு இருக்கு. சரிங்களா? அப்போ கார்பனின் சதவீதம் பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. மொத்தம் எவ்வளவு பங்கு இருக்கு? 13. 13 12னா 25. மொத்தம் 25 பங்கு. அதுல கார்பன் எவ்வளவு பங்கு இருக்கு? 3 பங்கு இருக்கு. 1 இங்க 4, 3 12%. அப்ப கார்பன் வந்து எவ்வளவு சதவீதம் இருக்கும்னா 12% இருக்கும். அடுத்து 13வது சம். எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 5000 ரூபாய். ஆர் வந்து எவ்வளவுனா 4%.
n வந்து 1 1/2. கொஸ்டின் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட பண்றாங்க சரிங்களா. அதே கூட்டு வட்டி என்ன, இப்போ மொத்தம் எனக்கு இதுல எவ்வளவு மாசம் இருக்கும்னா 18 மாசம் இருக்கும் கரெக்டா. இதுக்கு ஒரு 12 மாசம், இது ஒரு அரை வருஷம் 6 மாசம். அப்ப இந்த 18 எத்தனை அரையாண்டா பிரிக்கலாம், 6 6 3 தடவை பிரிக்கலாம். அப்ப n = 3 மாடல் சரிங்களா. இது ஃபர்ஸ்ட். அரையாண்டுக்கு ஒரு முறை நமக்கு கொடுத்துருக்கிறது வருஷத்துக்கு, அரை வருஷத்துக்கு தான் பாக்குறோம். அப்ப இதை எத்தனை நாள் டிவைட் பண்ணும், 2ஆல டிவைட் பண்ணும். அப்ப r = 2% வரும் சரிங்களா. இதுக்கப்புறம் எப்பவும் போல 5000க்கு 4 பார்க்க கூடாது, 2% எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. 2/100, 2 0க்கு 2 0, 50 2 100ன்னு வரும். அடுத்து 100க்கு 2% எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இது எதுவும் கேன்சல் ஆயிரும், 2 வரும். அடுத்து 2 ரூபாய்க்கு 2% எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 4/100ன்னு வரும். 2 0 இருக்கு, அப்ப இங்க இருக்கிறது 2 இது தள்ளி போகும். அப்போ 0.04ன்னு வரும். இதை 3ஆல பெருக்கணும், இதை 3ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும். அப்போ 300 6 0.04. ஆன்சர் வந்து 306.04ன்னு வரும். இந்த சம்மும் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. புக்ல உள்ள சம்மு தான் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து 14வது சம். இது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம். என்ன சொல்றாங்க, 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவகத்தின் மொத்த பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ நம்ம சதுரம் எடுத்துக்கிடுவோம். இது ஒரு சதுரம், இது ஒண்ணு, இது ஒண்ணு. இது எல்லாமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி. இங்க 4 4 4 3 சதுரம் எடுத்திருக்கேன். அதோட அளவு வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கு, 4 4. இப்ப எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுங்களேன். ஜாயின் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா செவ்வகம் கிடைக்கும் கரெக்டா. இங்க ஒரு 4, இங்க ஒரு 4, இங்க ஒரு 4. இது எனக்கு மாறாது. அதே மாதிரி உயரமும் எனக்கு மாறாது. அப்ப நீளம் எவ்வளவு வரும், 8 12ன்னு வரும். உயரம் வந்து அதே 4. இப்போ சதுரத்தை அப்படி கனசதுரமா மாத்தும், செவ்வகத்தை கனச்செவ்வகமா மாத்திக்கோங்க. அப்போ எனக்கு நீளம் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 12ன்னு வரும். பி வந்து எனக்கு மாறாது. அதே மாதிரி உயரமும் எனக்கு சேஞ்ச் ஆகாது. எது மட்டும் சேஞ்ச் ஆகும்னா நீளம் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும் சரிங்களா. அப்போ ஃபார்முலா என்ன, கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா 2 × LB + BH + HL. அப்போ 2 × LB, இது ரெண்டையும் பெருக்குனா 48 பிளஸ் இது ரெண்டையும் பெருக்குனா 16 பிளஸ் திருப்பி 12 HL, H × L 48. அப்போ 2 × 48 48 96 102 112. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 224ன்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட் சரிங்களா. இந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து LCM HCFல அதிகபட்சம் இதான் நமக்கு கீ பாயிண்ட். அப்போ நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும், கொடுத்துருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்க, 100 120 160. எல்லாத்துலயும் கடைசி 0 இருக்கு. அப்போ 10ஆல டிவைட் பண்ணிடுங்க. 10ஆல பண்ண என்ன வரும், 10 12 16. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு, I 2 10 6 2 12 8 2 16. இதுக்கப்புறம் பொதுவா எதுவுமே போகாது. அப்ப என்னோட HCF வந்து என்ன வரும்னா 10 × 2. ஆன்சர் வந்து 20ன்னு வரும். ஓகேவா. ஸோ இன்னைக்கான ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்துல கொஞ்சம் சம்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததுல அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.